Hi friends, welcome to Satya's Lifestyle channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்ல கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். சிக்கன் பக்கோடா தான் பார்க்க போறோம். இந்த சிக்கன் பக்கோடா வந்து நம்ம நார்மல் பக்கோடா எப்படி பண்றோமோ சேம் அதே மெத்தட்ல தான் வரும். கொஞ்சம் ஒரு 2-3 இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் இதுக்கு நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இது நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். மெயின் டிஷ் மத்தியானம் வந்து நம்ம ரைஸுக்கு இது வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த சிக்கன் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் வந்து சிக்கன் ஆல்ரெடி மஞ்சள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1 hour கிட்ட இது மேரினேட் பண்ணியிருக்கு. இப்போ இதில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்றதை இப்போ சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் கிட்ட க்ரீன் சில்லி சேர்த்துருக்கேன். கடலை மாவு நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 ஸ்பூன் கிட்ட சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கரண்டி கிட்ட எண்ணெய் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் சிக்கனுக்கு ஆல்ரெடி சால்ட் போட்டுக்கிறதுனால கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை நான் மஞ்சத்தூள் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணதுனால இப்போ ஆட் பண்ணல. நான் ஆல்ரெடி சிக்கன்லேயே அது போட்டு மேரினேட் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் நான் இப்போ ஆட் பண்ணல. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கோடா பண்ணுறதுக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கனே ஒரு 1/2 hour தான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த பக்கோடாக்குள்ளே மாவு ப்ரிப்பேர் பண்ணி இதுவும் ஒரு 1/2 hour ஆச்சு. இதில் காரம் எல்லாமே நல்லா ஏறி இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை பக்கோடாவாக போட்டுக்கலாம். நான் இந்த பக்கோடா போடுறதுக்கு எண்ணெயை நல்லா ஹீட் ஆக்கிட்டேன். இப்போ நம்ம ஒன்றுனா இதில் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு சைடும் நம்ம எடுத்து விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈவனாக எல்லா சைடும் இது நல்லா பொரியணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 5 to 6 minutes வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஜூஸியாகவும் இருக்கும் சிக்கன், நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். இல்லைனா ரொம்ப நேரம் ஒரு 10 minutesக்கு மேலே 7 minutes மேலெலாம் போட்டோன்னா ஒரு மாதிரி ரப்பரியாக டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக ஒரு 6 to 7 minutes போதும். நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது நல்லாவே கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கிறேன். மீடியம் ஹீட்டில் மட்டும்தான் இதை நம்ம வச்சு பண்ணணும். இந்த சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் வந்து நான் கெச்சப் வச்சுருக்கேன். நீங்கள் மயோனைஸ் வேணாலும் சொட்டு சாப்பிட்லாம். இல்லை சாப்பாட்டுக்கு கூட இதை தொட்டுக்கே வச்சு சாப்பிட்லாம். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளார நல்லா ஜூஸியாக இருக்கும். கரெக்டாக 6 to 7 minutes வந்து இது ஃப்ரை பண்ணோன்னா சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்கு மேலே போனால் தான் அது ரொம்ப ரப்பரியாக ஆகும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.